الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفأمن أهل القرى أن يأتيهم بأسنا بياتا وهم نائمون صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர் சர்தார் துவால முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே அத்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளி வாயிலில் வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த வாழ்க்கையிலே அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி மேலான ஜன்னத்தை நாம் ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டும். அதற்குரிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். உலகத்துடைய காலம் அது மிக அற்பமானது. அல்லாஹ் எல்லா அமைப்பில் இருக்கக்கூடியவர்களையும் இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் சோதித்து பார்க்கின்றார். அதிலே வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய திருப்பொருத்தத்தை கொடுத்து அல்லாஹ் மேலான ஜன்னத்தை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மக்கள் திசை திரும்பக்கூடிய நேரத்திலே, பாவத்திலே மூழ்கக்கூடிய நேரத்திலே, அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சில சோதனைகளை அனுப்புகின்றான். காலத்துக்கு காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை அனுப்பிக்கொண்டே இருக்கின்றான். ஏன்? அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹு மறந்த நிலைமையிலே திடீரென்று மௌத்தாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சோதனைகள். ஒரு வருடத்தை கடந்து விட்டோம் என்று சொன்னால் பல சோதனைகளை, பல அனர்த்தங்களை, மழை கடுமையாக பெய்கின்றது, கடுமையான காற்று வீசுகின்றது, கடும் சூடு, இப்படியெல்லாம் நாம் கதைத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் கூட அன்புக்குரியவர்களே, அரபு நாடுகளில் ஒமான், சவுதி, துபாய் போன்ற பல நாடுகளில் கடுமையான மிக மோசமான ஒரு காலநிலை, பயங்கர காற்று, கடும் மழை. அன்புக்குரியவர்களே, ஒமானில் ஒரே நாளில் 16 மரணப்பதிவுகள். பாகிஸ்தானில் காற்று, கடும் காற்று, பயங்கர காற்று, 70 மரணப்பதிவுகள். நாம் கேள்விப்பட்டிருப்போமோ இல்லையோ தெரியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த நாட்டிலே நம்முடைய ஊரிலே நிம்மதியாக மழை பொழிகின்றது, தேவைக்கேற்ப பொழிகின்றது, வெயில் அடிக்கின்றது, கிளைமேட் எங்களோட தேவைக்கு ஏற்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எங்களுக்கு தெரியும், இந்த ரமலானுடைய காலம் கொஞ்சம் கிளைமேட் சூடு கூடிக்கொண்டே போகக்கூடிய அந்த நேரம், ரமலானுக்கு முன்னுக்குள்ள அந்த பீரியட்ல இருந்து இதுவரைக்கும் அன்புக்குரியவர்களே ஒரு ஒரு சூடான ஒரு கட்டத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். சின்ன ஒரு வித்தியாசம் வரக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு சிரமமாக இருக்கின்றது. அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தந்திருக்கின்றார், நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கின்றார், அண்டண்டைக்கு தேவையான உணவு தந்திருக்கிறார். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கியம். வீட்டில் இருந்து கொண்டு மன் அம்சா ஆமினன் ஃபீ சிர்பிஹி வ முஆஃபன் ஃபீ பதனிஹி இன்தஹு கூது யௌமிஹி. அன்றைய நாளுடைய சாப்பாடு கிடைக்கிறது, அன்றைய நாளுடைய சாப்பாடு கிடைக்கின்றது. அன்றைய நாள் ஆரோக்கியமாக இருக்கின்றோம். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, அன்றைய நாள் நிம்மதியான தூக்கம். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய பாக்கியம். அன்புக்குரியவர்களே, இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு கிழமைக்கு அல்ல, ஒரு மாதத்துக்கு அல்ல, சனா என்று சொல்லப்படவில்லை, ஷஹர் என்று சொல்லப்படவில்லை, உஸ்பு என்று சொல்லப்படவில்லை. ஒரு நாள் எங்களுக்கு இந்த நிம்மதி கிடைத்தாலும், இந்த உணவு கிடைத்தாலும் இது மிகப்பெரிய பாக்கியம். கூத்து யௌமிஹி என்பதாக வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, சில மக்கள் தூங்குறாங்க, படுத்து தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ராவையில் தூக்கம் போறது இல்லை. அவங்க தூங்கினு சொல்லுவாங்க, தூங்காம புரண்டு கொண்டு இருக்கின்றார்கள். சின்ஃபானி மினன் நாஸி லா யனாமான். சில மக்கள் சில கூட்டத்தினர்கள் அவங்க தூங்குறதில்லை. சின்ஃபான் 2 கூட்டத்தினர்கள். ஒன்று அல் மதியூன். அல் மதியூன் லா யஸ்ததீஉ அன் யனாம். அல் மரீது லா யஸ்ததீஉ அன் யனாம். நோயாளிக்கு தூக்கம் போறதில்லை. அல் மதியூன் கடனாளி, கடன்ல மூழ்கி இருக்கிறான், இரவெல்லாம் அந்த யோசனையில் இருக்கிறான். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்ல. அன்புக்குரியவர்களே, அல் மதியூன் லா யஸ்ததீஉ அன் யனாம், அல் மரீத் லா யஸ்ததீஉ, அவனு தூங்கேலா, அது நிறைவேற வேண்டும், ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம். அதனால எப்பயும் நாங்க பாவம் செய்யக்கூடிய விஷயத்துல, அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விஷயத்துல எந்த நேரம் பயந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹுடைய சோதனை எப்ப எப்படி எந்த தோற்றத்தில் வரும்னு தெரியாது. ஏனென்றா கடந்த கூட்டத்தினர்கள் கவும்களுடைய சரித்திரங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அவர்கள் நினைக்காத நேரம், அது இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம், அவர்கள் பராக்கிலே இருக்கக்கூடிய நேரம். சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் விளங்கப்படுத்தி காட்டுறாங்க. அஃப அமின அஹ்லுல் குரா ஐயஅதியஹும் பஅசுனா பயாதன் வஹும் நாயிமூன். அவ அமின அஹ்லுல் குரா ஐயஅதியஹும் பஅசுனா துஹன் வஹும் யல்அபூன். அஃப அமினு மக்ரல்லாஹ் فلا يأمن مكر الله إلا القوم الخاسرون. அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப்ல சொல்றான், சில கூட்டத்தில் சில ஊர்வாசிகளை பத்தி, சில ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க அல்லாஹ்வை பயப்படாம, அவனுடைய சதியை அவர்கள் பயப்படாமல், மக்ருல்லாஹ் அல்லாஹுடைய சதியை பயப்படாமல் அவர்கள் பராக்காக பயமில்லாமல் இருக்கக்கூடிய நேரம், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், அவர்களுக்கு எங்களுடைய சோதனை ஐயஅதியஹும் பஅசுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். சிலர் தூங்கிக் கொண்டிருக்க, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவர்கள் மாறு செய்த நிலைமையிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சோதனை வருகின்றது. அவ ஆமினா அஹ்லுல் குரா ஐயஅதியஹும் பஅசுனா துஹன், காலை நேரம், துஹாவுடைய நேரம், விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம், அல்லாஹுடைய சோதனை. அல்லாஹுடைய சூழ்ச்சிய நாங்க பயப்படலண்ட, அச்சம் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது ரொம்ப பயங்கரம். யார் அல்லாஹுடைய
அல்லாஹ்வுடைய சோதனை யார் பயப்பட மாட்டார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே நஷ்டவாளிகள். ஃபலா யஅமனு மக்ரல்லாஹ் இல்லல் கௌமுல் காசிரூன். நஷ்டவாளிகள் தான் பயப்பட மாட்டார். எனவே லா தஅமன் மக்ரல்லாஹ், எப்பையும் எல்லா கட்டத்திலும் சுவனத்துக்குள்ளுக்கு நுழைகிற வரைக்கும் அல்லாஹ் என்ன முடிவு எங்கட விஷயத்துல எடுப்பான் என்பது எங்களுக்கு தெரியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரம், அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள்ல மிக சிறந்தவர், மிக சிறந்த மனிதர். அவர் சொல்லுகின்றார்கள், வல்லாஹி லவ் அன்ன கதமைய ஃபில் ஜன்னா, என்ற ஒரு கால் சொர்க்கத்தில் இருக்குது, ஒரு கால், வல் உக்ரா காரிஜுஹா, அடுத்த கால் வெளியில இருக்குது. மா அமின்து மக்ரல்லாஹ், அல்லாஹ் அந்த ஒரு கால் சொர்க்கத்தில் இருக்குது, அடுத்த கால் வெளியில் இருக்குது. இப்ப வெளியே தூக்கி போட்டுருவானா அல்லது உள்ளுக்கு போடுவானான்றத என்னையால முடிவு செய்யலாம், என்னால முடிவு செய்யலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். நாங்க எவ்வளோ அமல் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் அல்லாஹ் அவன் எடுக்கக்கூடிய முடிவு அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு அரண் கடைசி வருடத்தில் எவ்வளோ ஒரு மழை பேஞ்சிச்சோ அவ்வளவு மழையும் ஒரு நாள் ஒரு நைட்ல நஸல ஃபி இமாராத் அரபு எமிரேட்ஸ், ஒரு நைட்டில் என்ன செய்யப்பட்டுச்சு, பேஞ்சிச்சு. எல்லா விதமான சக்திகள், எல்லா விதமான பலம், எல்லா விதமான ஏற்பாடுகள், உலகத்தில் ஆக உயர்ந்த இடத்துல இருந்து உயர்ந்த கட்டிடங்கள். அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஹாதிஹி இஷாரா வ தலாலா லா புத்த அன் தன்தபிஹ லிஹாதிஹில் அஹ்தாஸ். இந்த நிகழ்வுகளை வச்சு நாங்க அன்புக்குரியவர்களே படிப்பின பெறணும். இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை மணி, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை மணி. கிளைமேட் மாறுறது, கூல் கூடுது, வெயில் கூடுது, வெயில் குறையுது, கூல் குறையுது, சூடு கூடுது, மழை பெய்யுது. இது எல்லாம் வளமேல உள்ளதுதான், வளமேல உள்ளதுதான். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் ஹாதிஹி சூரத்துன் முஃப்ஸியா, இது ரொம்ப பயங்கரமான. ஹாதிஹி அவ்வலு மர்ரா யஹ்துஸு ஃபீ தௌலத்தில் இமாரா. அரபு நாடுகளுக்கு அன்புக்குரியவர்களை நாங்கள் பார்க்குறோம், இது முதல் தடவை இவ்வளவு ஒரு ஆச்சரியமான அளவுக்கு, இவ்வளவு எல்லா மக்களும் அம்ருன் அஜீபுன் கரீபுன் அபூர்வமாக கருதக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு மழை பொழிந்தது, இப்படி காற்று வீசினது என்பது சரித்திரத்தில் முதல் தடவை. அன்புக்குரியவர்கள், எனவே காற்று மழை எல்லாம் தேவைதான். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனைகளை கொடுத்தான். மனிதனுக்கு தேவையான காற்று, மனிதனுக்கு தேவையான தண்ணி, மழை, இது சோதனையாக மாறுது. அல்லாஹ் நாடக்கூடிய நேரத்தில் இது சோதனையாக மாறுது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? சோதனையாக மாறக்கூடிய நேரத்தில் லா புத்த ஐயல்ஜிஅ இலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். ஐயுராஜிஅ நஃப்ஸஹு, எங்கட உள்ளத்தோட நாங்க பேசணும், உட்கார்ந்து நாங்க பேசணும், தன்னோட பேசணும். இப்ப நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், இதுக்கு முன்னால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, பின்னால வாழ்க்கையை நான் எப்படி ஆக்க வேண்டும். இது எப்பயும் வாரதுதான். இது அங்கதான், இது அந்த நாட்டுக்கு தான், இந்த நாட்டுக்கு தான், அந்த பகுதிக்கு தான், கடல் பகுதிக்கு தான் சுனாமி, அப்படி என்று நாங்கள் இருந்திடக்கூடாது. பல நாடுகள் அன்புக்குரியவர்களே, பாகிஸ்தான், லிபியா, ஒமான், அதை போல துபாய், அதை போல சவுதி. அன்றைக்கு என்ற ஒரு நண்பர், அவரோட ஒரு மெசேஜில் பேசக்கூடிய நேரத்தில் எப்படி வேலைகள் எல்லாம் எப்படி போகுது, ஒரே வெள்ளம் ஹசரத் சவுதியில். அவரோட பதில் அதுதான் வருது, ஒரே வெள்ளம் தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனை எப்போ வரும், அல்லாஹ் எப்போ சோதிக்க ஆரம்பிப்பான், இதை நாங்கள் விளங்குறது குர்ஆனுடைய நபிமார்களுடைய சரித்திரங்கள்.
இவைகளை நாங்கள் பார்க்குறது ஆக முக்கியம். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ பெரிய அருளை, பாக்கியத்தை, நியமத்தை, இந்த காற்று நியமத், இந்த தண்ணி நியமத், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கண் நியமத், இந்த மூக்கு நியமத், அன்புக்குரிய இந்த காது கேட்கக்கூடிய சக்தி, கண் பார்க்கக்கூடிய சக்தி, இதெல்லாம் நியமத். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்தில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நியமத்தை நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தா எண்ணி பார்ப்போம். அல்லாஹ் சொல்றோம் வஇன் தஉது, பன்மையில சொல்றான். முதலாவது வார்த்தையை பன்மையில சொல்றான். நிஅமத் அல்லாஹ்ன்ற கொள்ள ஒரு நிஅமத், அது லா துஹ்சுஹா என்று சொல்லக்கொள்ள அதுவும் பன்மை. உலமாக்கள் இதுக்கு ஆச்சரியமான விளக்கத்தை சொல்றான். அல்லாஹ்வுடைய கோடிக்கணக்கான நிஅமத் அல்ல, அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தை, அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தை நீங்கள் எடுங்கோ, எடுத்து அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. உங்களால் செஞ்சு முடிக்கலாம். ஏனென்றா நீங்கள் அதாவது நுகரக்கூடிய அந்த நியமத்து இருக்குதே, அது அற்புதமான. அதில் எத்தனை விதமான மனத்தை நுகருது மூக்கு, அதை போல் என்ன செய்யுது, நாற்றம் விளங்குது, எல்லா விதமான எத்தனை வித்தியாசமான விடயங்கள் விளங்குதோ எல்லாத்தையும் அது உணருது. கண் பலவிதமான விடயங்களை பார்க்குது, அது ஒரு நியமத்தான். காது அதே போலதான், மிகப்பெரிய நியமத், லா துஹ்சுஹா. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் சூரத்துல் அராஃப்ல சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன் இன்னஸ் ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இதெல்லாம் எங்களோட செவிப்புலன், நாங்கள் பார்க்கறது, கேட்கறது, எங்களோட உள்ளம் சிந்திக்கிறது, இதெல்லாம் நாளை கியாமத்து நாளில் கேள்வி. அதில் முதலாவது அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸம்அ, சம என்ற வார்த்தையை முதல் கொண்டு வா. முதலாவது வல் பஸர், அதுக்கு பின்னால் சம என்று சொன்னால் கேட்கறது, கேள்வி புலன், பார்க்கிறது அடுத்தது. அதுக்கும் உலமாக்கள் ஆச்சரியமான விளக்கங்களை சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு பாதையில் போறாரு, போகக்கூடிய நேரத்தில் பார்க்கிறார், இல்லை பார்வை பார்க்கல, ஒரு குழி முன்னுக்கு இருக்குது, காணாட்டி பேத்து விழுந்துடுவார். அந்த குழியை காணாட்டி அவர் பேத்து விழுந்துடுவார். அதே நேரத்தில் ஒருத்தர் சொல்றாரு, முன்னு குழி இருக்குது. இப்போ கேள்வி என்ன செய்யுது, அந்த கேள்வியின் மூலமாக அவர் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். ஒருத்தர் வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கிறார், நிம்மதியாக தூங்கி கொண்டு இருக்கிறார், வீடு ஒரு பகுதி பத்துது, கண்ணுக்கு விளங்குதில்லை, கண்ணுக்கு என்ன செய்யுதில்லை, வீடு பத்துறது விளங்குதில்லை. பத்திரத்தை கண்டவர் சொல்றாரு, வீடு பத்துது, வெளியே ஓடுங்க. கண் பார்க்கல, இந்த பத்திரத்தை காணல, ஆனால் காது கேட்டுட்டு தெரியும் இப்போ வீடு பத்துது, வீட்டு விட்டு வெளியே ஓடுவார். எனவே அன்புக்குரியவர்களே, இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இன்ன ஸம்அ, இந்த ஸம்அ முந்துது, கேள்வி பார்வைக்கு முன்னால போகுது, வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. எனவே பெய்யக்கூடிய மழை, காற்று, இதெல்லாம் சர்வ சாதாரணமாக வந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் எங்களோட தேவை, எங்களுக்கு தேவையான நியமத்துகள் தான். ஆனால் அதே நேரத்தில் அது சோதனையாக மாறிடக்கூடாது. ஹாதா, காற்று வேகமாக காற்று வீசுது, மழை பொழியுது, பள்ளத்தாக்க நோக்கி தண்ணி வருகுது. இந்த நேரத்தில் சொன்ன ஹாதா ஆரிது மும்திருனா கௌமு ஆத், ஆது கூட்டத்தில் சொன்னார், ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதன் முஸ்தக்பில அவுதியதீம் காலு ஹாதா. அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டு இருக்கிறான் பெரிய கூட்டம். அவங்களோட பள்ளத்தாக்கு, அவங்களோட ஏரியாவோட கல்லு மலையை நோக்கி மேலிருந்து தண்ணி வருது. இப்போ வார நேரம் வளமையாக பெய்கிற தண்ணி தான் வருதுன்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க இது எங்களுக்கு பெய்கிற தேவைக்கு பெய்கிற மழை தான். ஆனால் வந்து தாட்டிட்டு போகிறது முழு கூட்டத்தையும் இது தாட்டுறதுக்கு தான் வருது, மூழ்கடிக்கத்தான் வருது என்றது தெரியாது. உலகத்தில் அநியாயம் செஞ்சு, உலகத்தில் பெருமை அடிச்சு, அன்புக்குரியவர்களே, பூமியில அநியாயம் செஞ்சு தெரிஞ்சோம் ஆது கூட்டத்தினர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பெய்யக்கூடிய மழை இது அதாபா நிஅமத்தா நிக்மத்தா என்பது தெரியாது. ஒரு விஷயம் இருக்குது அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு மட்டும்தான் ஒரு விடயத்தை அதே விடயத்தை நிஅமத்தாக ஆக்கோமேலும் அதே விடயத்தை நிக்மத்தாகவும் ஆக்கணும். நிஅமத்ன்றது பாக்கியம், நிக்மத்ன்றது சோதனை. ஒரு விஷயத்தை அது அந்த விடயத்தை வச்சே அது நிஅமத்தாகவும் நிக்மத்தாகவும் மாத்துறது அந்த சக்தி அல்லாஹுக்கு தான் இருக்குது. வஇஸ்ஸத்திஹி வஜபரூத்திஹி அய்யுஹவ்வில ஷை மின் கௌனிஹி மின் நிஅமத்தின் இலா கௌனிஹி நிக்மா, நிஅமத்திலிருந்து நிக்மத்தாக மாத்துற சக்தி. ஒரு தண்ணி கிளாஸ் இருக்குது அன்புக்குரியவர்களே, தண்ணி கிளாஸ் நாங்கள் பார்க்குறோம், இதே தேவைக்கு பாவிக்கிறோம், தண்ணியை குடிக்கிறோம், இது ஒரு நிஅமத். தண்ணி தான் என்ன செய்தது? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை கப்பல்ல ஏற்றி அந்த வெள்ளம் தான் என்ன செஞ்சிச்சு? காப்பாத்துச்சு. கப்பல் தண்ணி ஏறுது, கப்பல் மிதக்குது, கப்பலுக்கு மேல் இருக்கக்கூடியவங்க அப்ப அவங்க ஹலாக்காகிறதுக்கு அல்ல, அவங்க வெற்றி பெறுறதுக்கு அது காரணமாக அமைஞ்சிட்டு. الماء كان سببا لنجاة نبي الله نوح عليه الصلاة والسلام وقد يكون سبب الهلاك وقد يكون سبب النجاة. வெற்றிக்கு காரணமாக ஆக்கும், அழிவுக்கு காரணமாகவும் தண்ணி மாறும். தண்ணி தான், தண்ணி தேவை, நியமத். மழை தேவை, எங்கட பயிருக்கு தேவை. அதே நியமத் அல்லாஹ் வெள்ளமாக்கிட்டா அழிச்சிட்டு போய்த்திடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறது அந்த தண்ணிக்கு மேலே மிதந்தது கப்பல், அதுலேருந்து அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. அதே நேரம் ஃபிர்அவுன் வலம்மன் ஷக்கல் பஹர் மூசா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள திரட்டி கொண்டு வாரான். மூசா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிர்அவுன் கடல் பொளக்குது, எங்களுக்கு தெரியும். அல் மாஉ கான சபபன் ஃபி கரகி ஃபிர்அவுன். வந்து ரோட் போகுது, அந்த ரோட்டில் அவங்க போகிறாங்க, பின்னால் மூசா ஃபிர்அவுனுடைய கூட்டம் உள்ளுக்கு போகுது. ஃபிர்அவுனுடைய பட்டாளம் அப்படியே தாண்டு போகிறதுக்கு, அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக ஆகிறது தண்ணி தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல கூட்டத்தை பாதுகாத்தது ஃபிர்அவுனுடைய கூட்டத்தை அப்படியே என்ன செஞ்சிச்சு? மூழ்கடிச்சது தண்ணி. இது அல்லாஹ் தான் நிஅமத்தாகவும் நிக்மத்தாகவும் மாற்றுறது. இதே போலதான் எல்லா விடயம். உதாரணத்துக்கு தண்ணி நெருப்படுத்தாலும் அந்த நெருப்பு அப்படித்தான். கிஸ்ஸத்து கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பெரிய ஏற்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தூக்கி அப்படியே அந்த நெருப்புல போடுறது. எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடக்குது. எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நெருப்பு என்ன செய்யும், அதுல சிஃபத் என்ன, அது பத்தக்கூடியது, பத்த வச்சிடும். ஆளை போட்டு பொசுக்கிடலாம் என்றுதான் போடுறான். ஆனால் அல்லாஹ் அந்த நெருப்பு அப்படியே யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹீம், தேவையான கூழ், சூடும் இல்லை கூழும் இல்லை, ஆக இன்பமான காலநிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்குள்ளுக்கு அல்லாஹ் ஆக்கினான். குர்ஆன் படித்து தரக்கூடிய பாடம் அன்புக்குரியவர்களே. இதை போலதான் பணம் இருக்குது. இந்த பணம் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத். இந்த பணத்தால நாங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம், பெருமை அடிக்கலாம், அநியாயம் செய்யலாம். பணத்தை மதுபானத்துக்கு, ஹராத்துக்கு, சூதாட்டத்துக்கு, பாருக்கு, அன்புக்குரியவர்களே இப்படியெல்லாம் பாவிக்க தொடங்கிட்டாங்க. அல்லாஹுடைய சோதனை வர ஆரம்பிக்குது. அல்லாஹ் இஷாரா தான் செஞ்சார். பெரிய அழிவு காட்டல் அந்த காலத்தில் மாதிரி. அன்புக்குரியவர்களே, அது எந்த நாடாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய வல்லரசாக இருக்கலாம், அல்லாஹ் காட்டுறான். நீங்க நினைப்பீங்க வராதுன்னு, இந்த பாருங்க சாம்பலை காட்டிட்டான். நாங்க பேசினோம் பேசலையோ, பார்த்தோ பார்க்கலையோ, அன்புக்குரியவர்களே அதுதான். எல்லா ஆட்டங்களும் ஆரம்பிச்சிட்டு, தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டு. அன்புக்குரியவர்களே, இப்ப அல்லாஹ் காட்டுறார். அநியாயமாக நடந்து கொண்டார்.
சொன்னாங்க, காலு மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட யார் இருக்கிறது, எங்களை விட குவத், இப்படி ஒவ்வொருத்தரும் பெருமை அடிக்கிறது ரொம்ப பயங்கர அன்புக்குரியவர்கள். யாருக்கு எந்த பெருமையும் கிடையாது. என்னட்டிக்கிற பணத்தை வச்சு, என்னட்டிக்கிற பலையை வச்சு, என்னட்டிக்கிற சக்தியை வச்சு, என் அதிகாரம், என் ஆள் பலம், என்னுடைய ஆயுத பலம் அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டார். எங்களை விட யாரு மலையை குடைவாங்க, மலையை குடைவாங்க. இன்னஹும் கானூ யஸ்னஊன மினல் ஜிபாலி புயூத்தன், மலையில வீடு கட்டுவாங்க, மலையை குடைஞ்சி அப்படியே தோண்டி வீடு கட்டுவாங்க. யன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூத்தா வகத் யகூனுல், அவங்க வீடு கட்டுறது என்ன, மலையை தோண்டி. யஸ்தக்பிரூன பிமா அதாஹு அல்லாஹு பில் இல்ம், இல்மு கொடுத்த எத்தனையோ பேர் அந்த இல்மின் மூலமாக பெருமை. அவலம் யரவ் அன்ன அல்லாஹ் அல்லதி ஹலகஹும், யாரு என்ன ஆட்டம் போட்டாலும் அவங்கள படைச்சது யாரு, அல்லாஹ். நான் படைச்ச ஹல்கு தானே. நீ எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய நாட்டில் இருந்தாலும் சரி. ஃபிரௌன் யோசிச்சு பாருங்க என்ன சொன்னான். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் ஃபிரௌனை பத்தி, அவன் பெருமையை பத்தி என்ன சொல்லி காட்டுறான். அவன் சொன்னான், நான் தான் ஆக உயர்ந்த ரப்புன்னு சொன்னான். ஆனா ரப்புக்குமுல் ஆலான்னு சொன்னான். ஃபிரௌன் அல்லதி கால அன ரப்புக்குமுல் ஆலா, அந்த ஃபிரௌன் குழந்தையாக இருக்கலையா? சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க யோசிக்கிற அன்புக்குரியவர்களே, அந்த ஃபிரௌன் குழந்தையாக இருக்கலையா? அவனுக்கு பால் தேவைப்படலையா? அவனுக்கு வெளிவாசல் போக வேண்டிய தேவை வரலையா? அவனுக்கு பசி தாகம் வரலையா? அவன் மனிதன், அவன் பிள்ளையாக இருக்கல. என்ன சொன்னான்? பெருமை தலைவிரிச்சு அடிச்சு ஆனா ரப்புக்கும் ஆளான்னு சொன்னான். அந்த ஆது கூட்டம் ஃபலம்மா ரஅஹு ஆரிதம் முஸ்தக்பில் அவுதியத்திஹிம் காலு ஹாதா ஆரிதும் மும்திருனா. எனவே ஃபலா யஅமன் மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன். அது யார் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, நஷ்டவாளிகள் தான், கை சேதத்துக்குரியவர்கள் தான். ஒன்றும் நடக்காது, எங்களுக்கு ஒன்றும் வராது, பயப்பட மாட்டோம் அப்படி நினைக்கிறது. நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணுக்குள்ளுக்கு இருந்தால் நாங்கள் அல்லாஹ் பயப்படும். அல்லாஹ்வுடைய சோதனைகளை வரலாம், பயப்படும். கியாமத்து வரலாம், பயப்படும். ஏனென்றா சோதனை வரக்கூடாது, அல்லாஹ் அப்படிப்பட்ட அதாபுகளை கொடுக்க கூடாது என்று முடிவு செஞ்சிருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தா, அஃலலுல் ஹல்க் அலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல படைப்பினங்கள்ல மிக சிறந்தவர், மிக வணக்கம் செய்யக்கூடியவர் யாரு? ஹஜ்ரத் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கான யதஅவ்வது மினர் ரீஹ், காத்து வேகமாக வீசினா பாதுகாப்பு தேடுவாங்க. நாங்க பாதுகாப்பு தேடுறோமா? எங்கெங்கெல்லாம் காத்து வீசுது, மழை அடிக்குது, பயங்கர மழை, துஆ ஓதிப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதினா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. யா அல்லாஹ், இந்த காத்துல தீங்கு இது வேகமாக வீச ஆரம்பிச்சுட்டா என்ன நடக்கும்? எல்லாம் ஒட்டங்கி பறக்க ஆரம்பிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஃபோனில் பார்க்குறோம், மீடியாக்களில் பார்க்குறோம் என்ன நடக்குது. எவ்வளோ பெரிய பாதுகாப்பு நிறைந்த நாட்டுக்கு என்ன அடே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய சோதனை ஏன் வரும்? நாம் சிந்திக்கணுமா இல்லையா அன்புக்குரியவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, காத்து வேகமாக வீசினா காத்து தூக்கிட்டு போய்த்துருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள? ஆனால் எப்படி பயந்தாங்க அல்லாஹுக்கு. புகாரினுடைய ரிவாயத்தில் வருகிறது அன்புக்குரியவர்களே, ஆயிஷா நாயகி அவங்க சொல்லி காட்டுறாங்க, கூடு சையதத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எந்த அளவுக்குண்டா எங்களுக்கு அப்படியே மேகம் மூண்டுட்டா, இருட்டு பட்டுட்டா, மழை பெய்ய போகுது, சந்தோஷம். இருட்டு பட்டுட்டா, மேகம் வந்துட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ظهر فيها الغيوم, புகாரினுடைய ரிவாயத், تغير لونه, அவன் நிறமே மாறிடும், நிறம் மாறிடும். எங்கட நிறம் மாறும் அன்புக்குரியவர்களே. وخرج ودخل واقبل وادبر, முன்னுக்கு போவாங்க, பின்னுக்கு வருவாங்க, உள்ளுக்கு வீட்டுல இருந்து வெளியே ஓடுவாங்க, வர வெளியே தட்ட மாறுவாங்க. சொல்லுவாங்க குட்டி போட்ட பூனை மாறி. இது அதுபர வாக்குபர, அங்கிட்டும் இங்கிட்டு தடமாறிக்கொண்டே இருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, இதுதான்
அல்லாஹ்வுடைய சோதனை வாரத்துக்குள் நாங்கள் பார்த்தோன்னே இப்போ மேகம் மூண்டுட்டு மழை பெய்ய போகுது, தேவையான மழை வரப்போகுது, இப்படி தான் நினைக்கிறேன். அல்லாஹ் எல்லா கூட்டத்துக்கும் இப்போ அழிக்க போகிறோம், இப்போ சோதிக்க போகிறோம், இப்போ வேதனை அனுப்ப போகிறோம் என்றதுக்கு அலர்ட் காட்டுறது எதால? இந்த மேகத்தால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவன் மேகம் மூண்டுட்டா எங்கட நிலைமை எப்படி இருக்குது? எப்பயாலும் நாங்கள் முன்னுக்கு பின்னுக்கு போய் தீப்போமா, பயந்தீப்போமா, பள்ளிக்கு வந்து தீப்போமா, தொழுதிருப்போமா? 2 ரக்காத் ஹௌஃபன், பயம் வரும், பயம், அல்லாஹ்வுடைய பயம் வரணும். ஹரஜ வதஹல வஅக்பர வஅத்பர. மனிதன் எவ்வளோ பெரிய ஆட்டம் போட்டாலும், அன்புக்குரியவர்களே, குலிகல் இன்சானு தஈஃபா, மிக பலகீனமானவன் மனிதன். எவ்வளோ பெரிய வல்லரசோடு நாங்கள் இருக்கிறோம், எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்குது, பலம் இருக்குது என்று சொன்னாலும், எவ்வளோ பெரிய அறிவு இருக்குது, ஜபரூத் சுல்தான், ஒரு ஆட்டு ஆட்டினா கொஞ்சம் ஒரு ஆட்டு ஜில்சால் வருதா இல்லையா? பல நாடுகள் ஜல்சல. வல்லாஹி அன்புக்குரியவர்களே, ஒரு ஆட்டு சில வினாடிகள் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே மரணப்படுக்க, ஒரு ஆட்டு சில வினாடி 5 நிமிஷத்தில் அன்புக்குரியவர்களே எல்லாம் அழிஞ்சு. இதுதான் அல்லாஹுடைய சக்தி. இந்த சக்தியை நாங்கள் இந்த நேரம் நம்பணும், இந்த சக்திக்கு நாங்கள் இந்த நேரம் பயப்பட்டுவார். அதன் ஃபலா யஅமன் மக்கரல்லாஹ் இல்லல் கௌமுல் காசிரூன். எல்லா நேரம் அல்லாஹ், நான் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் எனக்கு அந்த சிந்தனை வரணும், அல்லாஹ் பார்க்குறான், பயம் இல்லை, பாவம் செய்கிறேன், அல்லாஹுடைய சோதனை எங்காலையும் வரும் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு வாரது ஆக முக்கியம். எனவே அன்புக்குரியவர்களே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹஸஃபத்தி ஷம்ஸு அலா ஸமானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரிய கிரகணம், சந்திர சூரிய கிரகணம் வாரத்தை நாங்கள் பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்துச்சு. அது கியாமத்துடைய அடையாளம், வந்துடுமோ, கியாமத்து வந்துடுமோ என்ற அச்சம் வரணும். சூரிய கிரகணம் வரும், உலக அழிவு ஏற்பட்டுடுமோ, நாங்கள் எந்த நேரம் ரெடியாக இருக்கிறோம், வகதன் நாளைக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் தயாராக இருக்கிறோமா? திடீரென்று கியாமத்து வந்துட்டா இப்போ போறதுக்கு ரெடியா? லா வல்லாஹி நஹ்னு முகஸ்ஸிரூன் முஸ்னிபூன். நாங்கள் எத்தனையோ குறைபாடுகளோடு இருக்கிறோம், எத்தனையோ பாவங்களோடு இருக்கிறோம். எனவே இந்த மாதிரி கட்டங்கள் வார நேரத்தில், இந்த மாதிரி சோதனைகள் நேரடியான கண்ணால காணல, ஆனா போன்ல பார்க்கிறோம், மீடியாக்கள்ல பார்க்கிறோம், பல நாடுகள்ல இப்படி அழிவுகள், சோதனைகள், பூமி அதிர்ச்சிகள், காற்று வேகமாக வீசுது, மழை வேகமாக அடிக்குது, எவ்வளோ அழிவுகளை பார்க்கிறோம். நாங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும், தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கூட்டத்தார்களை, சில உதாரணங்களை சொல்லி முடிச்சு கொள்ற. அன்புக்குரியவர்களே, சில கூட்டத்தார்களை எப்படி அழிச்சாண்டா, லூத், அல்லாஹ்வுடைய கோபம் மிகைக்கக்கூடிய நேரத்தில் லூத் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார அது ஜிப்ரீல் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, சொல்லி கேட்கல, அல் குரா அல் முக்தஃபிகா, ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபாஹிஷா பாவத்தில் ஈடுபட்டாங்க. இத்யான் லூத் மிருகத்தை மாதிரி நடந்து கொண்டாங்க. சரித்திரங்களை படிங்க, தெரியும் அன்புக்குரியவர்களே. ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா. ஜிப்ரீல் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்றாங்கண்டா, வந்து அப்படியே அள்ளி, அப்படியே ஒசத்து. அன்புக்குரியவர்களே, சேவல் கூவுற சத்தம் முதல் வானத்தில் கேட்குது, அந்த அளவுக்கு ஒசத்திட்டாங்க. அப்படியே தூக்கி அடுத்த பக்கம் பிறக்கிட்டாங்க. ஆலியஹா சாஃபிலஹா, ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா. அல்லாஹ்வுடைய கோபம் கூடிட்டு. எங்களுக்கு தெரியும், லூத் அலைஹிஸ்ஸலாம் லிவாத் கூட்டம் இன்றைக்கு பரவலாக முழு உலகத்திலையும், இந்த நாடு உட்பட இந்தியாவில் பல இடங்களில் இந்த பாவம் எங்களுக்கு தெரியும். இது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவஸிஅ இலல் மஸ்ஜித் இல ஸலாஹ் ஸாஅத்து ஷதாயித் மலாஸுக பைத்துல்லாஹி அஸ்ஸ வஜல். சோதனைகள் வார நேரம், கஷ்டம் பிரச்சனைகள் வார நேரம், அல்லாஹ்வுடைய வீடு அதுதான் எங்களுக்கு தஞ்சம். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு திரும்பினோடும். அல் மஸ்ஜிது பைத்து குல்லு தகி, ஒவ்வொரு தக்வாதாரிகளுடைய வீடு. எப்ப தக்வாதாரி மஸ்ஜிதுக்கு வருவாரோ இப்ப அவருக்கு நிம்மதியாக இருக்கு, எந்த பிரச்சனையும் இருக்காது.
எங்கே இருக்கிறேன்? அல்லாஹுடைய மாளிகையில் இருக்கு. அந்த நிம்மதி கிடைக்கலண்டா தக்வா இல்லை, அல்லாஹுடைய நெருக்கம் இல்லை என்ற அர்த்தம். அதை உருவாக்குறதுக்குரிய முயற்சியை நாங்கள் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான கட்டம் வந்தா ஃபஸல்லா பிஅத்வலி கியாமின் வ ருகூஇன் வ சுஜூதின் ரஅய்துஹு கத்துன். அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இப்படியான ஒரு நாள் இந்த காட்சி, இந்த சூரிய கிரகணம் இந்த காட்சியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகை எந்த அளவுக்கு நீட்டினாங்க, சுஜூத நீட்டினாங்க, ருக்குஆ நீட்டினாங்களோ இதை போல வேற நான் காணவே இல்லை, அவ்வளோ நீட்டினாங்க. எனவே அன்புக்குரியவர்களை, இப்படியான கட்டங்களுக்கு நாங்கள் வந்தால், இப்படியான ஒரு செய்தி எங்களுக்கு மெசேஜ் கிடைக்குது, இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுண்டா, நாங்கள் என்ன செய்யணும் என்றா அல்லாஹுடைய திக்ரின் பக்கம், அவனுடைய துஆவின் பக்கம், இஸ்திக்ஃபார். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்குது அதிகமான சதகா, இஸ்திக்ஃபார் வஃபி ரிவாயத்தி சதகா, அதிகமான சதகாக்கள் கொடுக்கணும். சாஅத்து ஹாதிஹி ஷதாயித், சோதனை வரக்கூடிய நேரத்தில் இது எவ்வளவு வேகமாக செய்யணும், பிசுர்அத்தின், வேகமாக நாங்கள் செய்யும். ஏண்டா எவ்வளோ வேகமாக வந்த சோதனை இருக்கிற நேரம் எங்களுக்கு மரணம் வந்துட்டு எங்களுக்கு தெரியா. அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிசு மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். புத்திசாலி யாரு? மரணத்துக்கு பின்னால வாழ்க்கைக்கு மரணத்துக்கு முன்னால தயாரிப்பு செய்யற. மடையன் யாரு? அல்லாஹ் மன்னிப்பான் 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 என்று பாவத்திலேயே வாழ்ற, அழிவு ஏற்பட மௌத்து வரைக்கும், வஃபாத் ஆகிற வரைக்கும் வல் ஆஜிஸ், மனோ இச்சைக்கு வழிபட்டு கொண்டு போறது. இமாம்னா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அழகான நீண்ட ஒரு பைத்தை சொல்றாங்க. மிகப்பெரிய கவிஞர் அவர்கள், மிக அழகான வார்த்தையில் சொல்வார், தஸவ்வத் மினத் துகா ஃபஇன்னக லா தத்ரி இதா ஜன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி. தக்வாவை நீங்க எடுத்துக்கோங்க. ராவில பேத்து நீங்க தூங்கினா ஃபஜர் ஆகிற வரைக்கும் ஷுவர் இல்லை. ஃபஜருக்கு நீங்கள் இருப்பீங்களா என்றதுல ஷுவர் இல்லை. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் தக்குவா உண்டாக்கிக்கோங்க இமாம்னா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹுடைய சோதனை எப்பயும் வரும். நாங்கள் அல்லாஹுக்கு எல்லா கட்டத்திலையும் பயந்து வாழணும். அல்லாஹுடைய சோதனைகளை பல இடங்களில் பார்க்குறோம். எங்களுக்கும் அல்லாஹுடைய சோதனைகள் வரலாம். இந்த சோதனைகள் எங்களை நாங்கள் பாதுகாக்கிறது, எங்களை கூட்டத்தார்கள் பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கட்டத்தில் அல்லாஹின் பக்கம் திரும்பணும், அல்லாஹ் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும், துஆ செய்யணும். இப்படியான விடயங்களின் பக்கம் நாங்கள் அல்லாஹின் பக்கம் முன்னோக்கி அவனை பயந்து தக்வாவோட வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தந்தல்வானாக. நிலைமைகள் அனைத்தையும் ஷீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றியா அல்லாஹ், எங்களது துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து நிலைமைகளையும் ஷீராக்கிறியா அல்லாஹ், அனைத்து ஹாஜத்தை நிறைவேற்றி தந்தல் ரஹ்மானே. யா அல்லாஹ், யாரெல்லாம் துஆ வேண்டினாங்களோ எல்லாருடைய துஆக்களுடைய கபூலியத்தை உண்டாக்கிடு ரஹ்மானே. எல்லாருடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் அனைத்து நிலைமைகளையும் சீராக்கிறியா அல்லாஹ், இந்த ஊரில் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், மஸ்ஜிதில் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலேயும் ஊசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துகள் அனைத்து நிறைவேற்றியா அல்லாஹ். இந்த இடத்துல கேட்க மறந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களை பங்குலகளாக்கிறியா அல்லாஹ். எதை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்களோ அதை விட்டும் எங்கள் எல்லாரையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட குழந்தைகளை சாலிஹானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ், எங்களை மனைவி மக்களை சாலிஹானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து ரஹ்மானே. யாரெல்லாம் எங்களை பெற்றோர் உற்றார் உறவினர்களில் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கிற கபுர விசாலமானதாக வெளிச்சமானதாக சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கிறியா அல்லாஹ். நரகத்துடைய படுகொலியை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யாரோட அளப்பெரும் கிருபையின் பொருட்டான துஆ கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.